உடல் மண்ணுக்கு உயிர் தலைவர். உங்ககிட்ட தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்கள்கிட்டையும், மக்களின் மனசாட்சிக்கிட்டையும், சோஷியல் மீடியாஸ்கிட்டையும், அல்லு சிலிந்திரிக்கிற யூடியூபர் சேனல்கிட்டையும் எல்லாருக்கும் என்னோட இந்த பதிவு. இல்லை, நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஒரு மனுஷன் தன்னோட மக்களுக்காகவும், மக்களின் நல்லதுக்காகவும், மக்களின் வெளிச்சத்துக்காகவும், நாட்டுக்காகவும் அரசியலில் காலடி எடுத்து வச்சு வந்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு செஞ்சீங்க பாருங்கள் நீங்கள் ஒரு சம்பவம் கரூரில். எப்படி தெரியுமா இருக்குது? படத்தில் கூட அரசியலாக சாக்கடையாக காட்டியிருப்பாங்க. எப்படி படத்தில் கூட அரசியலாக சாக்கடையாக காட்டியிருப்பாங்க. அந்த சாக்கடையான அரசியலை நிஜ வாழ்க்கை அரசியலை வச்சு பார்க்கும்போது அது வாசனையாக தெரியுது. ஏன்னா நிஜ வாழ்க்கையில் அதை விட கூறுகட்ட தரமாக தான் போய்கிட்டு இருக்கு. உடனே கேட்பாங்க, ஓ கரூரில் போன அந்த உசுருக்காக தான் நீங்கள் உயிர் தளபதிக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களான்னு. ஏண்டா உங்கள் கட்சிக்காக, உங்கள் கட்சி கொள்கைக்காக, உங்கள் கட்சி தலைவருக்காக நீங்கள் உசுரை எடுக்கும்போது ஒரே தொப்புள் கொடியில் பிறக்கலன்னு கூட அண்ணன் மனசால வார்த்தையால் நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் உசுரை கொடுத்தோம், அப்புறம் யாருக்கு என்ன? இல்லை, இது ஒன்றும் பத்தாதுன்னு இன்னொரு கூட்டம் கையில் மைக்கு கிடைச்சாலும் என்ன பேசுறதுன்னு தெரியாது, என்ன சொல்லணும்னு தெரியாது, அவங்களுக்கு தெரியல, இவங்களுக்கு தெரியல, அவன் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. ஃபஸ்ட்டு நீ எப்போ சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. இப்போ உங்கள் கொள்கை என்னவா இருக்கணும்னா, இப்படியே போனீங்கன்னு வைங்களேன், இருக்கிற அந்த 5% ஓட்டும் அவ்வளோதான். அதான் இப்போ உங்கள் கொள்கை என்னவா இருக்கணும்னா, வரப்போகிற 2026 தேர்தலில் இருக்கிற இந்த 5% ஓட்டு எப்படி 4%, 3% கம்மி பண்ணாமல் எப்படி 6%, 7% ஏற்றலான்னு யோசிச்சாலா இந்த யோசிக்கிறது மட்டும்தான் உங்கள் கொள்கையாக இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு காலர் ஏற்றுற, கையை மடக்கிற, மீசு ஊருக்கிற, மாட்டுக்கருத்தீங்களான்னு சொல்லிக்கிட்டுங்க இருக்கிற அந்த 5% மட்டும் அம்பேல். இல்லை, இப்போ இந்த புதுசாக ஒரு 4-5 கட்சிகள் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு திட்டத்தை ஃபஸ்ட்டாக கொண்டு வந்து நாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கக்கிட்ட நான் சிம்பிளாக ஒன்று கேட்குறேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணை கற்பழிச்சு அது ஒரு பிரச்சனையாகி போய்கிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் நீங்கள்லாம் எங்கே போனீங்க? இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்க போனீங்களா, இல்லை ட்விட்டரில் ட்வீட் பார்க்க போனீங்களா? இல்லை எங்கே போனீங்கன்னு இப்படி கேட்டால் சரிதான் எனக்கு இப்போ தோணுது. அப்போ ஒன்றும் பேசாமல் எனக்கு அதுதான் யோசிக்க தெரியும். இப்போ உங்கள் கொள்கை என்னவா இருக்குது, நீங்கள் எதை பார்த்து போய்கிட்டு இருக்கீங்கன்னு இப்போ எனக்கு தெரியல. இதுவும் பார்த்தாதுன்னு ஏசி ரூமில் சேரில் உட்காந்து கால் மேலே காலை போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் ஆளுகளை போட்டதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அவங்களுக்கு நான் இப்போ ஒரு ஓப்பன் சேலஞ்சை ஒன்று கொடுக்குறேன். உங்கள் கட்சி பிரச்சாரத்துக்கு உங்கள் கட்சி தலைவர்களோ உங்கள் கட்சி தொண்டர்களோ இல்லாமல் ஒரு 200 பேரை நீங்கள் கூட்டுங்க. சாதாரண ஜனங்களோ ஒரு 200 பேரை நீங்கள் கூட்டுங்க. அது எப்படி இருக்கணும்னா, 200 ரூபா கொடுத்தோம் ஹோட்டலுக்கும் கோழி பிரியாணிக்கும் வந்த அவங்கள மாதிரி அவங்க இல்லாமல் சாதாரண மக்களாக இருக்க ஒரு 200 பேரை கூட்டுங்க. கேட்கும்போது அல்லுபடுதா? அதே மாதிரி தான் இப்போ சேர மேலே கால் போட்டு உட்காந்து பேசுறதுலாம் யாருனாலையும் முடியும். செஞ்சு காமிக்கணும். இது ஓப்பன் சேலஞ்சாகவே எடுத்துக்கோங்க. சரி, இவங்களுக்கு பதில் சொந்தெல்லாம் போட்டோம். மக்களே, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன். வரப்போகிற 2026 தேர்தலில் கிளியராக கேட்டுக்கோங்க. வரப்போகிற 2026 தேர்தலில் நம்ம தளபதிக்காக டிவிகேக்கு ஒரே ஒரு வாட்டி நீங்கள் இந்த 2026 தேர்தலில் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டு பாருங்கள். ஓட்டு போட்டு நம்ம தளபதி அவர்கள் இந்த அரசியல் பதவி ஏற்று முதலமைச்சராக உட்கார்ந்து நல்ல விஷயங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னா, நானே இந்த யூடியூப் சேனலில் வந்து சொல்கிறேன், நானே கல்வி ஊற்றுறேன். அவங்களுக்கு நீங்கள் ஏன் ஓட்டு கொடுக்க போகிறீங்க? நானே இந்த சேனலில் வந்து கல்வி ஊற்றுறேன். வேணும் இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை என்னவோ பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த போன 70-72 வருஷமா அவன் வரான், இவன் வரான், இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. புதுசாக ஒருத்தன் வரட்டும், வந்து என்ன தான் பண்ணுவோன்னு பார்த்துக்கலாம். அது வரைக்கும் எல்லாரும் இப்போது இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்டன்னு உங்களை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் ஏன் நம்மக்கிட்டேன்னு சொல்ல? அதான் சர்க்கார் படத்தில் தளபதி சொல்லுவார், டேய் நான் மீன வேண்டாம்னு சொல்கிறேன். டேய் நான் கேரளாவில் இருந்து தளபதிக்காக உங்கள் தமிழ்நாட்டு அரசியல் நான் அவ்வளோ கற்று வச்சு தளபதிக்காக நான் பேசுகிறேன்னா, இனிமே நான் உங்களுக்கு சொல்லி தரணும் நீங்கள் என்ன செய்ய போகணும்னு. தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களுக்கும் சாதாரண ஜனங்களுக்குமா இனி என்ன பண்ணணும்னு தெரியாது. இருக்கிற ஓட்டர் ஐடியெல்லாம் எடுத்துக்கிட்டு 2026 நம்ம ஓட்டு உடல் மண்ணுக்கு